அதாவது இதே போன்ற சம்பவம் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி அருகிலே நாகலாபுதூரிலே இது போன்ற ஒரு ஆய்வாளர் சூவால் எட்டி மிதிக்கப்பட்ட காரணத்தினால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் உடனடியாக அங்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. வியாபாரிகளை எந்த காவல்துறை அதிகாரிகளும் ஒரு துச்சமென மதித்து கை நீட்டுவதோ கால் நீட்டுவதோ என்ற இடர்பாடுகள் இருக்கக்கூடாது என்பதை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு காடுதல் நமது காவல்துறை கூடுதல் மரியாதைக்குரிய டிஜிபி இடத்திலும் இயக்குநர் இடத்திலுமே நாங்கள் கொடுத்து வலியுறுத்தி இருக்கிறோம். அதுபோன்ற நிலைப்பாடுகள் எந்த காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் இரவு 10 மணிக்கு பூட்ட வேண்டும் என்று சொல்லி பல்வேறு இடங்களில் சொல்வதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அதுபோன்ற இடர்பாடுகளை யாரும் ஏற்படுத்தக்கூடாது. காவல்துறை என்பது எங்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டுமே தவிர எங்கள் கடையை பூட்டுவதற்கு நேரம் குறிக்கக்கூடாது என்பதை தமிழ்நாடு வணிக பேரமைப்பு வலியுறுத்துகிறது. முற்றிலுமே அதை ஏற்க முடியாது. சிறு ஹோட்டல் எல்லா ஹோட்டலுமே அந்தந்த பகுதிகளிலே ஆடு இறைச்சி கடைகளிலே தான் பொருள் வாங்கி சமைத்து தருகின்றார்கள். ஆனால் ஸ்டார் ஹோட்டல்கள் போன்ற ஹோட்டல்களுக்கு தான் இந்த கறிகள் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். நம்ம ஊடகத்திலையும் பார்த்துருக்கிறோம், தொலைக்காட்சியிலையும் பார்த்துருக்கிறோம். ஆனால் இந்த நடவடிக்கை என்பது எந்த ஊரிலிருந்து மட்டன் வருகிறது, எப்படி வருகிறது என்பதெல்லாம் காவல்துறை மட்டுமல்ல பல்வேறு உளவு பிரிவுகள் இருக்கிறது அரசுக்கு. அவங்க நன்றாக தெரியும். அதை ஆய்வு செய்து அங்கே தடை செய்யப்பட வேண்டுமே. அதை விட்டுவிட்டு ஹோட்டல் உள்ளே வந்து நுழைந்து அந்த ஹோட்டலிலே சாதாரண ஹோட்டலை ஆய்வு என்ற பெயரிலே சோதனை செய்கின்ற பொழுது ஊடகத்தில் வரக்கூடாது என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம். ஏன்னா சில ஹோட்டலை எடுத்து ஊடகத்தில் தெளிவுபடுத்திட்டாங்கன்னா அந்த வியாபாரமே நசுங்கி போகப்படுகிறது, அந்த ஹோட்டல் தொழிலே நசுக்கப்படுகிறது. ஆனால் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வியாபாரிகளை விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதே போன்று வியாபாரிகள் வெளியூர்களிலிருந்து வரக்கூடிய பொருள்கள் எதாக இருந்தாலும் சோதித்து பரிசோதித்து தான் பயன்படுத்த வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக பேரவை வலியுறுத்துகிறது. கெட்டுப்போன பொருளாக இருந்தாலும் கலப்பட பொருளாக இருந்தாலும் அதை கட்டாயமாக பயன்படுத்தக்கூடாது என்பதிலும் நாங்கள் தெளிவாக அறிவுறுத்தி இருக்கிறோம். சென்னையிலே மாண்புமிகு மரியாதைக்குரிய மாநகர காவல்துறை ஆணையர் அவர்களை சந்தித்து அவர் எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இந்த பயணம் தொடர வேண்டும். இன்று பொறுக்கி ரவுடிகள் என்பது கட்டாயமாக சென்னை மாநகரத்துக்குள்ளே மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி நாங்கள் நெருக்கடியை தந்து கொண்டிருக்கிறோம். கடையிலே வந்து தகராறு செய்வது, பொருள் சாப்பிட்ட பொருளுக்கு உணவு கேட்டால் அடிப்பது, இதுபோன்ற நிலைப்பாடுகளை கட்டாயமாக அறவே நீக்கப்பட வேண்டும். அதே போன்று ஒரு வியாபாரி புகார் கொடுத்தால் ஒரு ஆய்வாளர் தலைமையிலே அது உடனடியாக செயல்படுதா என்பதை ஆணையர் உதவி ஆணையர் கண்காணிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம். பல காவல் நிலையங்களில் நாங்கள் புகார் கொடுத்த பிறகு எதிர்பார்ட்டியிடம் புகார் வாங்கி கொண்டு வழக்கு ஒரு ஒரு இருவரை அழைத்து சமாதானம் செய்யக்கூடிய நிலை இருக்கிறது, நடவடிக்கை இல்லாமல் இருக்கிறது. இதை சுட்டி காமித்த பொழுது கட்டாயமாக செய்வேன் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். 3 மாதத்துக்கு ஒரு முறை பல்வேறு வணிகர் சங்க நிர்வாகிகள் பகுதி வாரியாக பொதுமக்களை அழைத்து கொண்டு காவல்துறை ஆலோசனை பெற வேண்டும். அந்த போன்ற நிலைப்பாடு இப்பொழுது முழுமையாக தவறப்பட்டிருக்கிறது. அந்த நிலைப்பாடை எடுத்தால் மட்டும்தான் காவல்துறைக்கும் மக்களுக்கும் வணிகர்களுக்கும் ஒரு சீரான பாதை அமையும். காவலர்கள் தவறு செய்தாலும் எங்களால் சுட்டிக்காட்ட முடியும் என்பதையும் நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். சென்னை மாநகரத்தினுடைய ஆணையர் மரியாதைக்குரிய அருண் சார் அவர்கள் அதை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு விரைவாக அமல்படுத்துவார் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதுபோன்று உதவி ஆணையர் 2 பேரை அறிவித்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஒன்று, கஞ்சா போதை வஸ்துக்களை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்பதையும் அதற்கு தனியாக படையமைத்திருக்கிறோம். அதையும் வரவேற்கிறோம். வருகின்ற மே 5 வணிகர் தின மாநில மாநாடு 42வது மாநில மாநாடாக சென்னையில் நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டில் தமிழகம் மட்டுமல்ல மத்திய அரசினுடைய அங்கீகாரத்தை பெற்ற பல்வேறு அமைப்புகள் அதிலே பங்கு பெற இருக்கிறார்கள். அதை தாண்டி மத்திய அமைச்சர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள், மாநில அமைச்சர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். அந்த மாநாடு பிரம்மாண்டமான மாநாடாக அமையும். 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலே முன்னோட்டமாக எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்கக்கூடிய மாநாடாக அந்த மாநாடு அமையும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.